இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஹேர் டே ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி முள்ளி ஹேர் டே ஆயிலுங்க. நெல்லி முள்ளி வச்சு நம்ம செய்கிற ஹேர் டே ஆயில் நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு ஆக்கிடும். இந்த நெல்லி முள்ளியை வச்சு செய்கிற ஹேர் டே ஆயிலை நம்ம 1 மாதம் அப்ளை பண்ணால் போதும், நம்மளுடைய நரைமுடிகள் படிப்படியாக அப்படியே கருமையாக மாறுறத நீங்கள் பார்ப்பீங்கங்க. இந்த நெல்லி முள்ளி அப்படின்னா என்ன, இந்த நெல்லி முள்ளியை வச்சு எப்படி நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இந்த நெல்லி முள்ளி ஹேர் டே ஆயில நம்ம 2 பொருளை வச்சு மட்டுமே செய்ய போறோங்க. நெல்லி முள்ளி, அதுக்கப்புறமா இன்னொரு பொருள். அந்த பொருள் என்ன அப்படின்னா, இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரோஸ்மெரியோட லீவ்ஸுங்க. இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தைல வாசனை அடிக்கும், செம்மையா இருக்கும் வாசனை. அதுல இந்த ஹேர் டே ஆயில் செய்யும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேர்க்கிற நெல்லி முள்ளி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருமைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ரோஸ்மெரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா இருக்கும். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இப்ப ஹேர் டே 50 ml ஆயிலை வச்சுதான் நான் செய்ய போறேன். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்ப நான் நெல்லி முள்ளி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, நெல்லிக்காயில இருந்து நம்ம தயாரிக்கிறது தான் நெல்லி முள்ளி. இப்போ நீ எப்படி பண்றதுன்றத நான் சொல்லி, நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நெல்லிக்காயை நல்லா இந்த மாதிரி வெயில்ல வச்சு காய வச்சிடணுங்க. ஒரு 5-6 நாள் நல்லா கட் பண்ணிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு முடிஞ்சா சலிச்சு வச்சுக்கோங்க. இதுதாங்க நெல்லிக்காயில செய்யற பவுடர் தான் நெல்லி முள்ளி பவுடர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் தான் இந்த நெல்லிக்காய் பொடிக்கு, இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நெல்லி முள்ளி பவுடர். இந்த நெல்லி முள்ளி பவுடரை தான் இப்ப நம்ம இதுல நம்ம சேர்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா 50 ml பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் நெல்லி முள்ளி பவுடர், அதாவது நெல்லிக்காய் பவுடர் சேர்க்கிறேன். இந்த நெல்லிக்காய் நம்மளுடைய ஹேரை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்கேல்ப் கிளீன் ஆனாலே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் செம்மையா இருக்கும். அதே மாதிரி இளநரை இருக்கிறத இந்த நெல்லி முள்ளி பவுடர் அப்படியே நீக்கிடுங்க. இப்போ இது சேர்த்தாச்சு. இதை நம்ம ஸ்டவ்ல வச்சு லைட்டா வறுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் இல்லையா, அதனால இது சும்மா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயை நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா சிம்ல வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. லைட்டா ப்ரௌன் கலர்ல மாறணும். இந்த பவுடரும் நம்ம போட்ட இலை போட்டோம் இல்லையா, ரோஸ்மெரி இலை, அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா லைட் ப்ரௌனிஷா மாறிச்சுன்னா நம்ம இதுல தேங்காய் எண்ணெயை ஊத்திடலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம செய்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு 1 மாசத்திலேயே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இது கண்டிப்பா வாரத்துக்கு 2 முறை இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு 100% இல்லைங்க, 200% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நான் சிம்ல தான் நான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, லைட்டா ப்ரௌன் கலரா ஆயிருக்கு. இப்போ நம்ம இதுல 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க பாதி தேங்காய் எண்ணெய், பாதி விளக்கெண்ணெய் இல்ல பாதாம் எண்ணெய், உங்களுக்கு என்ன நீங்க ஹேருக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் எது வேணாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். ஊத்துனோன்னா பாருங்க ஆயில் எப்படி கருகருன்னு நம்மளுக்கு கரைச்சிச்சு பாருங்க. இந்த நெல்லி முள்ளி பவுடரை வச்சு நம்ம ஹேர் டே ஆயில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் பாத்தீங்கன்னா 1 மாசத்திலேயே நல்லா கருமையா மாறிடும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும், அடர்த்தியா முடி வளர ஆரம்பிக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில நம்ம வாரத்துல 2 வாட்டி கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. 1 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ போட்டதுக்கு அப்புறமா ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறமா லைட்டா புகை வரணுங்க, அவ்வளவுதான்.
நிறைய வந்து ரொம்ப கருப்பா ஆக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம இரும்பு கடாயிலேயே ஒரு 2 மணி நேரம் வைக்கும்போது நல்லா கருன்னு நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டா புகை வரணும். அப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, நல்லா ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஆயில் எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வந்து வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து லீவ்ஸா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து வெறும் பொடிகளா இருந்தா நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டணும். இப்ப வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். நல்லா கருகருன்னு நம்மளுக்கு திக்கா கிடைச்சிருக்கு ஹேர் டை ஆயில். இந்த ஹேர் டை ஆயில் ஒன்று போதுங்க. இந்த நெல்லிமுள்ளியில செய்த ஹேர் டை ஆயில் ஒன்று போதும். நம்மளுடைய முடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணி ஒரு மாசத்துல இதோட ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். ஆனா வந்து நீங்க ரெகுலரா வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் அதோட ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். ஓகேவா? ஃபுல்லா வந்து வடிகட்டிட்டேன். பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. செம்மையா கிடைச்சிருக்கு பாருங்க. இல்லை கருகருன்னு இருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுல 2 பொருட்கள் தான் சேர்த்திருக்கோம். உங்ககிட்ட ரோஸ்மேரி கிடைக்கல அப்படின்னா கரிசலாங்கண்ணியை வந்து இந்த நெல்லிமுள்ளி பவுடர்ல சேர்த்துக்கோங்க. செம்மையான ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க முதல் நாள் நைட்டே நல்லா வந்து சொதம்ப அப்ளை பண்ணிருங்க. நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு நீங்க ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்திலேயே இது வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு. நீங்க இது வந்து வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பா செய்யுங்க. 4 முறை நீங்க வந்து செய்தீங்கனாலே உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நரைமுடிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியா கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்க பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.